கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இப்பொழுது ஒரு அற்புதமான காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். தேவதூதர்களின் முக்கியமான பணிகளில் சிலவற்றை குறித்து நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். அதுவும் நன்றாய் கவனியுங்கள், உங்களுக்காகவும் எனக்காகவும், தேவ பிள்ளைகளுக்காக, கர்த்தருடைய பணிவிடைக்காரர்கள், கர்த்தருடைய ரட்சிப்பை சுதந்தரித்துக் கொள்ள போகிறவர்களுக்காக, தேவ பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிற, பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற, தேவ பிள்ளைகளாய் காணப்படுகிற உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் அவர்கள் என்னவென்ன பணிகளை செய்கிறார்கள் என்று நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். இந்த அற்புதமான ஜெபத்திலே அநேக அற்புதமான காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, அநேகருக்கு இந்த தேவ தூதர்களின் வேலைகளை குறித்து நல்ல நிதானமான அறிவு, போதுமான அறிவு இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் நீங்களும் நானுமோ நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. நன்றாய் கவனியுங்கள், இது உண்மையாய் அற்புதமான அதிசயமான சத்தியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். எத்தனை பிசாசின் ஆவிகள் இருக்கிறதோ, எத்தனை பேய் பிசாசுகள் இந்த உலகத்தில் இருக்கிறதோ, எத்தனை மோசமான அல்லது துஷ்ட ஆவிகள் இருக்கிறதோ, அருமையான தேவ பிள்ளைகளே, அவைகளை காட்டிலும் பல மடங்காய் ஆவிகளாய் இருக்கிற தேவ தூதர்கள் நம்மை சுற்றிலும் உண்டு என்பதை நீங்கள் நிச்சயமாய் நம்பித்தான் ஆக வேண்டும். இது சத்தியம். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்மை சுற்றிலும் அற்புதமும் அதிசயமுமான, வல்லமையும் அதிபயங்கரமுமான தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் தனிமையில் எங்கோ இருக்கிறோம் என்று நீங்கள் ஒரு நாளும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவ தூதர்கள் தேவ பிள்ளைகளை சுற்றிலும் பாதுகாப்பாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள். எந்த சூழ்நிலையிலும் நான் தனிமையா இருக்கிறேன், ஐயா எனக்கு பாதுகாப்பு இல்லை, என்னை கவனிப்பார், என்னை ஆதரிப்பார், என்னை விசாரிப்பார் யாருமே இல்லை என்று நீங்கள் ஒரு நாளும் சொல்லக்கூடாது, சொல்லவே கூடாது. அருமையான தேவ பிள்ளைகளை, ஏனென்றால் அத்தனை பெரிய கிருபை உங்களுக்கும் எனக்கும் தேவ பிள்ளைகளாய் தேவனுடைய அரசில் இருக்கிற, நன்றாய் கவனியுங்கள், இந்த உலக அரசுகளிலே இருக்கிறவர்களை பாதுகாக்க ராணுவம் இருக்கிறது, போலீஸ் இருக்கிறது, இன்னும் பாதுகாவலர்கள் இருக்கிறார்கள், இன்னும் அநேக டிபார்ட்மெண்ட்கள் இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, அது போலவே பொல்லாத பிசாசின் ராஜ்யத்தில், அந்த இருளின் ராஜ்யத்தில் அநேக தூதர்கள் இருக்கிறார்கள், ஆவிகள் இருக்கிறது, பிசாசுகள் இருக்கிறது. இது போன்ற காரியங்கள் எல்லாம் உண்மை. அது போலவே நம்முடைய தேவனுடைய ராஜ்யத்தில் எல்லா ராஜ்யங்களுக்கும் மேலான, எல்லா ஆளுகைகளுக்கும் அதிகாரங்களுக்கும் மேலான மகிமையான ராஜ்யத்தின் புத்திரர்களாய், அது மகிமையான ராஜ்யத்திலே ராஜ்யத்தினுடைய ராஜாவினுடைய பிள்ளைகளாய் காணப்படுகிற உங்களுக்கும் அதை காட்டிலும் பல மடங்காய் அற்புதமும் அதிசயமுமான ஆவியாய் இருக்கிற பணிவிடை ஆவிகள் இருக்கிறார்கள், பாதுகாக்கிற தூதர்கள் இருக்கிறார்கள். உங்கள் பிள்ளைகள் அவர்கள் பாதுகாக்க முடியும். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்கள் ஜபங்களை கேட்டு உங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு உண்டாகும். மறந்து விடாதீர்கள். உங்கள் ஜபங்களை கேட்டு எங்கோ இருக்கிற உங்கள் கணவனுக்கு நிச்சயமான ஒரு பாதுகாப்பு உண்டாகும் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. எங்கோ தனிமையில் இருக்கிறாள் என் மனைவி, ஐயா யாருடைய துணையும் இல்லை, யாருமே எங்களுக்கு உதவி இல்லை என்று எவனையோ அதற்கு உதவியாக வைத்து விடலாம் என்று எண்ணி விடாதீர்கள். மனிதரை, நாசியில் சுவாசம் உள்ள மனிதர்களை நம்புவதை காட்டிலும் தேவன் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம். ஹல்லேலூயா. சிலர் பாருங்கள், ஐயா நான் வெளிநாடுகளில் இருக்கிறேன், அல்லது தூர இடங்களிலே இருக்கிறேன், அல்லது நானும் என் மனைவியும் வெவ்வேறு பட்டணங்களில் இருக்கிறோம், அவர் எங்களுக்கு உதவி செய்வார், இவர் அவளுக்கு உதவி செய்வார் என்று நம்பினவர்கள் அநேகர் ஏமாந்து போயிருக்கிறார்கள், ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமோ நன்றாக கவனியுங்கள், நாம் தனிமையாய் இல்லை, ராஜாதி ராஜா நம்மோட இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும் ராஜாதி ராஜாவாய் சர்வ வல்லவர் நம்மோட இருக்கிறார். மாத்திரமல்ல, அவருடைய சர்வ சேனையும் நம்மோட இருக்கிறது என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆதலினால் எந்த சூழ்நிலையிலும், ஐயா எங்கோ இருக்கிற என் மகளை யார் பாதுகாப்பார்கள்? அந்நிய தேசத்திலே படித்துக் கொண்டிருக்கிறாள், அந்நிய பட்டணத்திலே, ஒரு தூர பட்டணத்திலே அவள் தனிமையாயிருக்கிறாள். என் மகன் ஏதுமறி
கள்ளமறியாத சிறுவன், ஐயா கள்ளமறியாத சிறுவன் ஏதோ துஷ்ட நண்பர்களிடம் அல்லது துஷ்டத்தனமான ஃப்ரெண்ட்ஸ்கள் அல்லது அந்நியர்களிடம் அல்லது யாரோ ஒருவரிடம் அகப்பட்டு கொள்ளக்கூடாது. ஏதோ பெண்கள் விஷமாய் ஆண்கள் விஷமாய் பெண்களும் அகப்பட்டு கொள்ளக்கூடாது என்று நீங்கள் ஒருவேளை பரிதவித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு காரியத்தை நன்றாய் நினைவிலே கொள்ளுங்கள். உங்களை மாத்திரமல்ல உங்கள் பிள்ளைகளையும், உங்கள் பிள்ளைகளை மாத்திரமல்ல உங்கள் முழு குடும்பத்தையும் பாதுகாப்பதற்காய் பரிசுத்த தூதர்கள் உண்டு என்பதை மறந்து விடாதிருங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இது உங்களுக்காய் கர்த்தர் கொடுக்கிற அற்புதமும் அதிசயமான வாய்ப்பு என்பதை மறந்து விடாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கென்று, உங்களுக்கு அதாவது தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய், ராஜ்யத்தின் புத்திரர்களாய் இருக்கிற உங்களுக்கென்று வைத்திருக்கிற ராஜரீக மேன்மைகள் அற்புதமும் அதிசயமுமானவை. ஆமென், ஹல்லேலூயா. பெரிய பெரிய அதிகாரிகளுக்கு இருக்கிற பாதுகாப்புகளை விட நன்றாய் கவனியுங்கள். நான் அநேக முறை பிரசங்கம் செய்திருக்கிறேன். அநேக முறை மகாராஷ்டிராவிலே ஊழியம் செய்யும் பொழுது, ஐயா மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், மணிப்பூர், இன்னும் பீகார், இன்னும் ஒரிசா போன்ற பல்வேறு இடங்களிலே, சிக்கலும் சிரமமுமான இடங்களிலே நின்று திறந்த வெளி மைதானங்களிலே தேவனுடைய வார்த்தையை பகிரங்கமாய் சொன்ன பொழுதெல்லாம் நான் சொல்லி இருக்கிறேன், இந்த உலகத்தின் அதிகாரிகளையும் இந்த உலகத்தின் ஸ்தானாதிபதிகளையும் பாதுகாக்க ஒருவேளை ராணுவமும் போலீசாரும் சிலர் வந்து கொண்டிருக்கலாம். ஆனால் பரலோக ராஜ்யத்தின் ஸ்தானாதிபதியாகிய என்னோடு 1000 தூதர்கள் இருப்பார்கள். மாற்றமே இல்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, சுவிசேஷத்தை ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு முன்பாக உண்மையும் உத்தமமுமாய் நின்று, நடுத்தருவில் நின்று, மேடைகளிலே நின்று பிரசங்கம் பண்ணுகிற எங்களுக்காய் நன்றாய் கவனியுங்கள். அதை யார் செய்தாலும் சரி, உண்மையாய் தேவனுடைய சித்தத்தின்படியே தேவனுடைய ஸ்தானாதிபதிகளாய் நின்று செய்கிற பிள்ளைகளை சுற்றிலும் 1000 தூதர்கள் இருப்பார்கள். மறந்து விடாதிருங்கள். ஐயா 1000 தூதர்கள் இருப்பார்களா? ஹல்லேலூயா. 1000 தூதர்கள் இருப்பார்களா? 1000 இருப்பார்களோ 10000 இருப்பார்களோ நமக்கு தெரியாது. ஒருவேளை அதை காட்டிலும் அதிகமாகவே இருக்க முடியும். என் அன்பு சகோதர சகோதரிகளை கவனியுங்கள். ஹல்லேலூயா. நம்முடைய நாட்டில் பிரதம மந்திரி அல்லது நம் நாட்டை ஆளுகிறவர்கள் ஒருவேளை முதல் மந்திரி பிரதம மந்திரி வந்தால் எத்தனை போலீஸ், எத்தனை ராணுவம், எத்தனை அதிகாரிகள், எத்தனை பேர் புடைசூழ வருவார்கள். நன்றாய் கவனியுங்கள். இந்த உலகத்தை ஆளுகிறவர்கள், ஐயா நாசியில் சுவாசம் உள்ளவர்கள், இவர்களை கர்த்தர் கொடுத்தா இவர்களுக்கு ஜீவன், இவர்களுடைய ஜீவனை கர்த்தர் எடுத்துக்கொண்டால் மறு நிமிஷமே போய் சேர வேண்டியதுதான். பாருங்கள், இவர்களுடைய சுவாசம் எல்லாம் என் ராஜாதி ராஜாவாம் கர்த்தாதி கர்த்தாவாம் எங்கள் ஆண்டவரிடம் இருக்கிறது. இவர்களுடைய வழிகள் எல்லாம் என் தேவனுடைய கையிலே நீர்க்கால்களை போல் இருக்கிறது. இதுதான் சத்தியம். நன்றாய் கவனியுங்கள். இவர்களை காட்டிலும் பல 1000 மடங்கு மகிமையும் மகத்துவமுமான தேவாதி தேவன், ராஜாதி ராஜா நம்மோடே வரும் பொழுது, நம்முடைய ஊழியத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்மோடே வரும் பொழுது, அவரே நமக்குள்ளே வாசம் செய்யும் பொழுது, இந்த ராஜாவை சுற்றிலும் எத்தனை ஆயிரக்கணக்கான தூதர்கள் இருப்பார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் ஒரு வார்த்தை சொன்னால் லட்சக்கணக்கான தூதர்கள் வரமாட்டார்களோ? 2 லேகியோனுக்கும் அதிகமான தூதர்கள் வரமாட்டார்களோ என்று கர்த்தர் கேட்டுக்கொண்டபடியே நம்மோடே இருக்கிறவர் பயங்கர பராக்கிரமசாலியான சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை நீங்கள் மறந்து விடாதிருங்கள். அதனால் தான் எரேமியா சொல்லுகிறார், கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடே இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதுபோல விசேஷமாய் நம்புங்கள், நம்மோடே இருக்கிற பரிசுத்த தூதர்கள் என்ன காரியங்களை செய்ய முடியும், அந்த 7 விதமான காரியங்களை குறித்து நாம் தியானித்து விட்டு விரைவாய் ஜெபிக்க போகிறோம். நன்றாய் கவனியுங்கள். உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும், தூர தேசத்தில் இருக்கிற உங்கள் மகன்களுக்கும் மகள்களுக்கும் மாத்திரமல்ல, உங்கள் கணவனுக்கும், ஏன் உங்கள் மனைவிக்கும் அல்லது தனியாய் இருக்கிற உங்கள் பெற்றோருக்கும் என்ன பாதுகாப்பு கொடுக்க முடியும்? நீங்களும் நானும் ஜெபிக்கிற ஜெபத்தின் மூலமாய் தேவ சமூகத்தில் இருந்து ஒரு மகிமையான பாதுகாவல் உண்டாகும் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். நன்றாய் கவனியுங்கள். சங்கீதம் 103:17-21 வரை வாசித்து பார்த்தோமானால், கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் மேலும் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய
கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே அந்த கிருபை உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவருடைய ராஜரீகமே சர்வத்தையும் ஆளுகிறது. அத்தனை பெரிய ராஜாதி ராஜா அவர். பாருங்கள், வசனம் 20 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகி அவருடைய தூதர்களே. மைட்டி காட், இங்கதான் இருக்கு பாயிண்ட். ஆமென். அவருடைய கிருபை உங்கள் மீதும் நம்முடைய பிள்ளைகளின் மீதும் நம் மீதும் அனாதியாய் என்றென்றைக்குமாய் இருக்கிறது. ஐயா, அவருக்கு பயந்தவர்கள் மீதும் அவருடைய நீதி அவர்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் இருக்கிறது. ஓ மைட்டி காட், அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே அந்த கிருபை இருக்கிறது. அந்த கிருபை என்ன செய்யும் பாருங்க அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்கள். நன்றாய் கவனியுங்கள். பாயிண்ட் 1, கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்ய காத்திருக்கிற பரிசுத்த தூதர்கள். ஐயா, நாம என்ன செய்ய முடியும்? கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்கள். தூதர்களை குறித்து என்ன பேசி இருக்கிறதோ, என்ன வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ, அவர்கள் உங்கள் பிள்ளைகளை, உங்களை, உங்கள் குடும்பத்தை எப்படியெல்லாம் காக்க முடியுமோ அப்படி காப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு அறிக்கையிடுங்கள் கர்த்தருடைய வார்த்தையை. கர்த்தருடைய வார்த்தையை, ஒரு ரகசியத்தை அறிந்து கொள்ளுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் வாயிலே நீங்கள் எடுத்து சொல்லும் பொழுது அது கர்த்தருடைய வார்த்தையாகவே கடந்து செல்ல முடியும். மாற்றமே இல்லை. நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் அப்படியே தேவனுடைய மகிமையை காண முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையை நீங்களும் நானும் வாயினாலே சொல்லி அவருடைய வசனத்தை நீங்கள் அறிவிக்கும் பொழுது அதன்படியே செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்கள் இருக்கிறார்கள். ஜபிக்கும் போது காரியங்களை நன்றாய் அறிந்து ஜபியுங்கள். சும்மா வந்துரும், சும்மா சொன்னா வந்துரும், என்ன ஒரு நொடியில வந்துரும், ஒரு நிமிஷத்துல வந்துரும், அப்படி வந்துரும். அப்படி கர்த்தருடைய வார்த்தையின்படியே நன்றாய் கவனியுங்கள். வஞ்சிக்கப்படாதிருங்கள். கடைசி காலத்திலே அநேகமான வஞ்சனைகளும் சூதுகளும் நிரம்பிய பிரசங்கங்கள் இருக்கிறது. ஐயா, கள்ள போதகங்கள் என்று சொல்லுகிற போதனைகள் இருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வார்த்தையை நன்றாய் அறிந்து அதன்படி நீங்கள் நடக்கும் பொழுது ஒரு நாளும் தோற்று போக மாட்டீர்கள். ஒரு நாளும் உங்களுக்கு வரவேண்டிய எந்த காரியத்தையும் உலகத்தில் யாராலும் தடுக்க முடியாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி நீங்கள் பேசும் பொழுது, நீங்கள் அறிக்கை இடும் பொழுது, நீங்கள் விசுவாசத்தோடு அதை உற்சாகமாய் அறிக்கை செய்யும் பொழுது அதன்படியே செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய வல்லமையுள்ள தூதர்கள் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகள் இருக்கிறது. வசனம் 21 அப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றாய் கவனியுங்கள். நம்பர் 2, கர்த்தருடைய பணிவிடைக்காரர்களாய் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த தூதர்கள் கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவருடைய பணிவிடைக்காரர்களாய் அவருடைய சர்வ சேனைகளாய் இருக்கிறார்கள். நன்றாய் கவனியுங்கள். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பாதுகாக்கும்படியாய் தேவ சமூகத்திலே இருந்து வருகிற உத்தரவுகளை நிறைவேற்றுகிற, தேவ சமூகத்திலே இருந்து புறப்படுகிற உத்தரவுகளை செய்து முடிக்கிற, நீங்கள் நம்புகிற காரியங்களில் உங்களுக்கு வெற்றியை, ஜெயத்தை, விடுதலையை கொடுக்கும்படியாய் பணிவிடை செய்கிற சர்வ சேனைகளாய் இருக்கிறார்கள். அருமையான தேவ பிள்ளைகளை நன்றாய் கவனியுங்கள். யோவேல் 2:11 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தமது சேனைக்கு முன்பாக சத்தமிடுவார். அவருடைய பாளையம் மகா பெரியது. அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு அது வல்லமை உள்ளது. எது? அவருடைய பாளையம், அவருடைய பாளையம், அவருடைய சேனை. ஐயா, அது பரிசுத்த தூதர்கள். ஐயா, பரிசுத்த தூதர்கள் இப்படியாய் உங்களை பாதுகாக்கவும் உங்களுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து புறப்படுகிற பணிவிடைக்காரர்களுமாய் இருக்கிறார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னும் மூன்றாவதாக நாம் பார்த்தோமானால் நமக்காக பிதாவின் சமூகத்திலே நிற்கிறவர்கள் அவர்கள். ஹல்லேலூயா. நன்றாய் கவனியுங்கள். மத்தேயு 18:10 சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏயா, இந்த சிறியரில், என் அன்பு சகோதர சகோதரிகளில் அல்லது அவருடைய பிள்ளைகளில் யாரையும் அற்ப
அற்பமாய் எண்ணாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். எச்சரிக்கையாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். ஏன்னா அவர்களுக்குரிய தேவதூதர்கள், mighty God, என் அன்பு சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் உரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே எங்கள் பிதாவின் சமூகத்தை, அந்த சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறவர்களாயிருக்கிறார்கள். சமூகத்தை தரிசிக்கிறார்கள். நன்றாய் கேளுங்கள். நாம் ஜெபிக்கிற இந்த மகிமையான உண்மையான நீதியின்படியே சத்தியத்தின்படியே ஜெபிக்கிற இந்த ஜெபங்கள் பிதாவின் சமூகத்திற்கு செல்லுகிறது மாத்திரமல்ல, அங்கிருந்து வருகிற உத்தரவுகளை நிறைவேற்றுவதற்காய், தேவ சமூகத்தில் இருந்து வருகிற உத்தரவுகளை நிறைவேற்றுவதற்காய் அற்புதமும் அதிசயமுமான தூதர்கள் தேவ சமூகத்தில் உண்டு. ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகளை எவனும் அடுத்த வீட்டுக்காரனோ எதிர் வீட்டுக்காரனோ அல்லது உடன் பிறந்தவனாய் இருந்தாலும் சரி, யாராயிருந்தாலும் சரி, அன்பு தேவ பிள்ளைகளை அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளை, நான்காவதாக பார்த்தீர்களே ஆனால் இந்த பரிசுத்த தூதர்கள், தேவனுடைய தூதர்கள் எல்லாம் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள். எபிரேயர் 1:14 சொல்லப்பட்டிருக்கிறது, இவர்கள் ரட்சிப்பை சுதந்தரித்துக் கொள்ள போகிறவர்களின் நிமித்தமாய் ஊழியம் செய்யும்படிக்கு. என்ன செய்யும்படிக்கு? ஊழியம் செய்யும்படிக்கு. யாருக்கையா? ரட்சிப்பை சுதந்தரித்துக் கொள்ள போகிறவர்கள் நிமித்தமாய். என் அன்பு சகோதர சகோதரிகள், கிடைக்க போகிற விடுதலைகள், இவர்களுக்கு கிடைக்க போகிற சுகங்கள், குடும்பங்களிலே வரப்போகிற மாற்றங்கள், துன்பங்கள் துயரங்களை நீக்கி ஒரு சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகுகிற விஷயங்களிலே பாருங்கள், இவர்கள் எல்லாம் இவர்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாம் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளால் இருக்கிறார்கள் அல்லவா என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். ரட்சிப்பை, விடுதலையை, சுகத்தை, ஆரோக்கியத்தை, தேவ கிருபையை சுதந்தரித்துக் கொள்ள போகிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்காய் ஊழியம் செய்யும்படிக்கு இவர்கள் எல்லாம் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள். ஆமென். எத்தனை பேறு பெற்றவர்கள் நீங்கள் பாருங்கள், அருமையான தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. இன்னும் பாருங்கள், ஐயா, என் பிள்ளைகள் எங்கோ எப்படியோ யாரிடமோ எங்கோ அகப்பட்டு புலம்பாதிருங்கள், புலம்பாதிருங்கள். 5வது வசனம் 5வது பாயிண்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய பிள்ளைகளை நம்மை பாதுகாக்கும்படியாய் இந்த தூதர்கள் என்னவென்ன செய்ய முடியும் என்பதை நன்றாய் கவனியுங்கள். ஐயா, என் பிள்ளை தனியாய் இருக்கிறானே, என் மகள் தனியாய் இருக்கிறாளே, என் பிள்ளைகள் தனியாய் இருக்கிறார்களே, ஓ புலம்பவே வேண்டாம் அருமையான தேவ பிள்ளைகளே. புலம்புவதை காட்டிலும், நீங்கள் பயப்படுவதை காட்டிலும், அவிசுவாசமாய் நேர் எதிராய் பேசுவதை காட்டிலும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான காரியம் இருக்கிறது. சங்கீதம் 91:11-12 சொல்லப்பட்டிருக்கிறபடி நீங்கள் பேச முடியும், நீங்கள் உத்தரவிடமிடும், நீங்கள் வேண்டிக் கொள்ள முடியும், நீங்கள் சொல்ல முடியும். எங்கள் வழிகளில் எல்லாம் எங்களை காக்கும்படி, எங்கள் பிள்ளைகளுடைய வழிகளில் எல்லாம் எங்கள் பிள்ளைகளையும் எங்களையும் காக்கும்படி, எங்களுக்காக, என் மகனுக்காக, என் மகளுக்காக கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஆமென். யார் கட்டளையிடுறது? உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் கர்த்தரே, சர்வ வல்லமை உள்ள தேவனே தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். என் கால்கள், என் பாதங்கள், என் பிள்ளைகளின் பாதங்கள் கல்லிலே இடராதபடிக்கு, ஓ அந்த அற்புதமான மகிமையான தூதர்கள் எங்களை, எங்கள் பிள்ளைகளை, என்னை, என் கணவனை, என்னை, என் மனைவியை தங்கள் உள்ளம் கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்கள். ஹல்லேலூயா. எத்தனை மகிமையான காரியம் பாருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. நிச்சயமாய் ஒரு நாளும் எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள், எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள். ஓ, கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்கிற அற்புதமான தூதர்கள் உங்களுக்கு இருக்கிறார்கள். கர்த்தருடைய பணிவிடைக்காரர்களாய், உங்களுக்கும் பணிவிடை செய்கிறவர்களாய், ஓ உங்களுக்காக பிதாவின் சமூகத்திலே எப்பொழுதும் நிற்கிறவர்களாய், ஓ mighty God, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் ஓ ஊழியம் செய்கிறவர்களாய், ஊழியம் செய்கிற பணிவிடை ஆவிகளாய், ஹல்லேலூயா, உங்களை, உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் இந்த தூதர்கள் அற்புதமும் அதிசயமான வேலைகளை செய்வார்கள். பாருங்கள், 6வதாக நற்செய்தியை சரியான நேரத்தில், சரியான சமயத்தில்
உங்களுக்காக நற்செய்திகளை கொண்டு வருகிற அற்புதமான தூதர்கள் இருக்கிறார்கள். ஆமென். நன்றாய் கவனிங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. ஓ, எத்தனை அற்புதமான காரியம் பாருங்கள். தேவதூதன் பாருங்க, லூக்கா 1:19 தேவதூதன் அவளுக்கு பிரயோஜனமாக, நான் தேவ சந்நிதியிலே நிற்கிற காபிரியேல் என்பவன் உன்னோட பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். மைட்டி காட். இப்படியாய் அன்று பாருங்கள், மரியாளுடன் பேசியது போலவே அருமையான தேவ பிள்ளைகளே, யோசேப்போடும் பேசின அந்த நல்ல காரியங்களை நாம் வேதத்திலே கண்டுகொள்ள முடியும். ஓ மைட்டி காட். மத்தேயு 1:20 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்திலே உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. மைட்டி காட். நற்செய்திகளை சொல்லுகிறவர்களாக அன்பு தேவ பிள்ளைகளை நன்றாய் கவனியுங்கள். இந்த அற்புதமான தூதர்கள் உங்களுக்கு நற்செய்தியை சொல்லுகிறவர்களாக கடந்து வருவார்கள். மாத்திரமல்ல, ஓ தானியேல் 6:22 சொல்லப்பட்டிருக்கிறபடி தானியேல் இப்படியாக சொல்லுகிறார், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். மைட்டி காட். இன்று அருமையான தேவ பிள்ளைகளே, நற்செய்தியை கொண்டு வருகிறவர்களாய் மாத்திரமல்ல, உங்களுக்காக வழக்காடவும் யுத்தம் செய்யவும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அவர்கள் எங்கே 7 மடங்கு எரியூட்டிய அக்னியிலே அகப்பட்டது போன்ற சூழ்நிலையிலே அகப்பட்டிருந்தாலும் சரி, ஓ எங்கே தப்பிக்கவே முடியாத சிங்க கபியிலே விழுந்து கிடப்பது போன்று விழுந்து கிடந்தாலும் சரி, ஒருவேளை பேதுருவை போன்று சிறைச்சாலையிலே ஓ பயங்கரமான காவலிலே கட்டப்பட்டிருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுடைய ஜெபங்களை கேட்பார். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்பார். நம்முடைய ஜெபங்களை கேட்டு தேவ சமூகத்தில் இருக்கிற அந்த அற்புதமான மகிமையான வல்லமையான தூதர்களுக்கு கட்டளையிடுவார். மைட்டி காட். ஓ க்ளோரி. பாருங்க, தானியேல் 3:28 இப்படியாக சொல்கிறார், அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். ஹல்லேலூயா. ராஜா சொல்றான், ஒரு பயங்கரமான ராஜா சொல்றான், அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் கர்த்தர் அப்படியாய் உங்களுக்காக நல்ல செய்திகளை சொல்லுகிற, நல்ல காரியங்களை நடப்பிக்கிற வல்லமையான தூதர்களை அனுப்புவார் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஹல்லேலூயா. 7வதாக, இந்த அற்புதமான தூதர்கள், தேவ தூதர்களே உங்களுக்காக யுத்தம் செய்ய முடியும். அதையும் நீங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும். இவையெல்லாம் வேத சத்தியத்தின்படியான உண்மை. ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலையிலும் எதற்கும் பயப்படாதிருங்கள். சங்கீதம் 34:7 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய தூதன் கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். மைட்டி காட். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எங்கே நீங்கள் இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா. ஓ திடீரென பாருங்க, ஒரு 1000 ராணுவம் வந்து ஒரு மனுஷனை சூழ்ந்து கொண்டால் எப்படி இருக்கும்? அல்லது ஒரு 100 படை வீரர்கள் வந்து திடீரென ஒரு மனிதனை, ஒரு கூட்டத்தை சூழ்ந்து கொண்டால் எப்படி இருக்கும்? ஒருவேளை நீங்கள் ஆபத்திலே இருக்கும் பொழுது உங்களை சுற்றிலும் ஒருவேளை நிறைய 1000 போலீசார் வந்து உங்களை சுற்றிலும் நின்றால் எப்படி இருக்கும்? க்ளோரி. பாளையம் இறங்கினா 1-2 பேர் இல்ல, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை, என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவ நீதிக்கு பயந்து இந்த ஜபங்களிலே எங்களோடு கலந்து கொண்டிருக்கிற, தேவனுடைய வார்த்தையே நம்பி வேறு எந்த காரியங்களையும் நம்பாமல் தேவனுடைய வார்த்தையே நம்பி காத்திருக்கிற தேவனுக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு பயந்து அவருடைய வார்த்தைகளுக்கு நடுங்குகிறவர்களாய் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற உங்களுக்கு நடக்கிற காரியம் என்ன பாருங்கள். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் எங்கே எதிலே அகப்பட்டிருந்தாலும் சரி, இந்த வல்லமையான தூதர்கள் தேவ சமூகத்தில் இருந்து புறப்படுவார்கள். தேவ சமூகத்தில் இருந்து புறப்பட்டு ஒரு நொடி பொழுதை விட விரைவாய் வந்து உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் சூழ பாளையம் இறங்கி எல்லா பிசாசு கூட்டங்கள், எல்லா பிசாசின் வல்லமைகள், பிசாசுகளை போன்ற மனிதர்கள்
கூட்டங்கள், எல்லா நாய் நரி கூட்டங்கள் மத்தியில் இருந்து உங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பார். பாருங்க, அதோடு மாத்திரமல்ல, ராஜாக்கள் 19:35 சொல்லப்பட்டிருக்கிறபடி அன்று ராத்திரியிலே சம்பவித்தது என்னவென்றால், ஓ மைட்டி காட், எசேக்கியாவும் அவருடைய சேனையுமாய் தேவ பிள்ளைகள் தேவ சமூகத்திலே ஜெபித்த பொழுது நடந்தது என்ன? கர்த்தருடைய தூதன் ஒருவன் புறப்பட்டான். ஒரே தூதன் அசீரியரின் பாளையத்திலே 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் பொழுது இதோ அந்த ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான யுத்த வீரர்கள் எல்லாம், அவர்கள் எல்லோரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா அந்தகார வல்லமைகளும், உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா பிசாசு கூட்டங்களும் ஒரு நாளிலே கர்த்தருடைய தூதன் இறங்கி வரும் பொழுது, மாரா சுந்து ருக்கபரதரவோ, கர்த்தருடைய தூதன் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக இறங்கி வரும் பொழுது இந்த பொல்லாத பிசாசு கூட்டங்கள் எல்லாம் நிர்மூலமாகி போகும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள், எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நிச்சயமாய் நன்றாய் கவனியுங்கள். இந்த சிறியரிலே ஒருவரையும், கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதிருங்கள். இவர்களுக்குரிய தேவதூதர் நித்தமும் என் பிதாவின் முகத்தை தரிசிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இவர்களுக்குரிய தேவதூதர்கள், தூதர் இல்ல, இவர்களுக்குரிய தேவதூதன் அல்ல, தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள். எதற்கையா தரிசிக்கிறார்கள்? கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்காய், கிரியை செய்வதற்காய். நம்பர் 2, அவர்களுக்கு பணிவிடை, தேவனுடைய பணியை செய்கிறவர்களாய். நம்பர் 3, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் பிதாவின் சமூகத்திலே நின்று பிதாவின் சித்தத்தின்படியே உங்களை பாதுகாக்கும்படியாய். இன்னும் பாருங்கள், உங்களுக்கு ஊழியம் செய்கிறவர்களாய். நம்பர் 4, உங்களுக்கும் ரட்சிப்பை சுதந்தரித்துக் கொள்ள, விடுதலையை, சுகத்தை, ஆரோக்கியத்தை, சமாதானத்தை சுதந்தரித்துக் கொள்ள போகிறவர்களுக்கு பணிவிடை செய்கிற பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள். நம்பர் 5, நம் பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய். அவர்கள் பயங்கர பராக்கிரமசாலிகளாய் உங்களோட இருப்பார்கள், எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டார்கள். 6, நம்பர் 6 பாருங்கள், நற்செய்தியை கொண்டு வருகிறவர்களாய் இருப்பார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுக்கு தேவ தூதர்கள் நீங்கள் காண்கிறீர்களோ இல்லையோ, நன்றாய் கவனியுங்கள். ஐயா, நான் ஒரு நாளும் தேவ தூதர்களை பார்த்ததே இல்லை என்று நீங்கள் சொல்லலாம். தேவனை பார்த்தீர்களா? தேவ தூதர்களையும் நீங்கள் பார்க்காமல் இருக்கலாம். நீங்கள் காணாமல் இருந்தாலும் விசுவாசிக்கிற கூட்டம். நீங்கள் கிரியைகளை பார்த்து அல்ல, நீங்கள் காணாமல் இருந்தும் விசுவாசிக்கிறவர்கள். நன்றாய் கவனியுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் தரிசித்து நடக்கிறவர்கள் அல்ல, விசுவாசித்து நடக்கிறவர்கள். எல்லாம் விசுவாசத்தினாலே நம்புகிறோம். அப்படியே தேவதூதர்கள் செய்வார்கள். நீங்கள் அதிசயமும் ஆச்சரியமுமாய் அதை காண முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் இந்த மகிமையான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் பூரண கிருபை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஐயா, உம்முடைய பரிசுத்த தூதர்கள், ஆமே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய், என் அன்பு சகோதர சகோதரிகளை, அவருடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் எல்லா உபத்திரவங்கள், ஆபத்துகள், எல்லா சிக்கல்கள், சிடர்மங்களில் இருந்து இவர்கள் பிள்ளைகளை, இவர்கள் கணவனை, இவர்கள் மனைவியை, இவர்கள் எங்கோ இருக்கிற இவர்கள் பெற்றோரை, யார் யார் எங்கே தனிமையிலே உதவி வேண்டும் என்று தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, தேவ தூதர்கள் அவர்களை பாதுகாக்கும்படியாய், அவர்களை சூழ பாளையம் இறங்கி பாதுகாக்கும்படியாய் என் தெய்வமே உங்க சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தருடைய ஆவியானவர் பாதுகாக்கும்படியாய், தேவ தயவு பரிபூரணமாய் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையின்படியே இவர்களுக்கும் இவர்கள் பிள்ளைகளுக்கும் ஒரு பரிபூரண பாதுகாவல் உண்டாகும்படியாய் எங்களை முழுவதுமாய் முற்றிலுமாய் உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம் சுவாமி. இதில் வந்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி, ஐயா, பலகீனமாய் சோர்ந்து போயிருக்கிற, பலகீனமாய் பல்வேறு சிக்கல்களிலும் சிரமங்களிலும் அகப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி ஒரு தெய்வீக அனுக்கிரகமும் கிருபையும் பாதுகாப்பும் நிரந்தரமாய் நித்தியமாய் கூட இருக்கும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய
நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் இவைகள் எல்லாம் சத்தியம், தவறாமல் நிறைவேறுகிற சத்தியம். இப்படியாய் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் இங்கே சொல்லப்பட்ட நன்மையும் மேன்மையுமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் நீங்கள் அனுபவிப்பீர்கள். அதை நீங்கள் பார்க்க முடியும்.